ஆல் நம்ம வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் மூட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வீடியோ போக போக சொல்றேன் நானு. இந்த வீடியோ வந்து ஜனவரி 25 ஆஃப்டர்நூன் மேல எடுத்த வீடியோ தான். அப்படி நாங்க பேக்கிங்லாம் பண்ணிட்டு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா எங்க அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். என்ன ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா என்னோட பெரிய அக்காவோட சின்ன பாப்பா வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. சோ வந்து அங்கதான் வந்திருந்தோம் நாங்க. தரணி காலேஜ்ல இருந்து வரும்போதே நாங்க அவளுக்கு சொல்லல இந்த மாதிரின்னு. சரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்லலாம்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸா ஒரு பிராங்க் வீடியோ மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள வந்திருந்தோம். நான் கேமராவெல்லாம் எடுக்கிறத பார்த்துட்டு அவ கொஞ்சம் டவுட் பட்டிருந்தா. நம்ம இதை பிராங்க்னு தானே சொல்ல போறோம்னு சொல்லிட்டு அவளோட ரியாக்ஷனை பாருங்களேன். செம்ம ஷாக் ஆயிட்டா பாப்பா. நாங்க ஆனா இதை பிராங்க்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தால கொஞ்ச நேரம் ஃப்ரீ ஆயிட்டா. நெக்ஸ்ட் உண்மையாலுமே சொல்லிட்டோன்னே அவ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தா ஒரு சிஸ்டரா. நெக்ஸ்ட் வந்து தர்ஷினிக்கு வந்து பப்பாயா எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் பால் எல்லாம் ஆத்தி கொடுத்துட்டு நாங்களுமே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து பாப்பாக்கு வந்து வேஃபிள்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். சோ வந்து வேஃபிள்ஸ் வந்து திவேஷை விட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். சின்னக்கா வீட்டுல இருந்தும் வந்திருந்தாங்க குட்டீஸ் எல்லாம் கூட்டிட்டு. மாமா வந்து ஊர்ல சத்திரம் கட்டி இருந்தாங்களா, அதுல கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த வேலையை பார்க்கறதுக்காக ஊர்ல இருக்காரு. நெக்ஸ்ட் ரெண்டாவது அக்கா வரும்போதே வீட்டுல இருந்து இந்த சிமிலின்னு சொல்லி ஏதோ ஒரு ஹெல்த்தியான லட்டு மாதிரி மேட் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்திருந்தாங்க. நாங்களுமே ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு குட்டீஸை வந்து தரணி கிட்ட பாத்துக்க சொல்லிட்டு பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டோம். தேர்ட் டே தான் வந்து தண்ணி ஊத்துறாங்க பாப்பாக்கு. சோ அதனால ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏரியால இருக்க எம்சி ரோட்ல தான் வந்து ட்ரெஸ் எடுத்திருந்தோம். அப்புறம் குட்டீஸ் எல்லாம் வந்து டான்ஸ் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க கிளம்பி வந்தாச்சு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. நாளைக்கு நாங்களுமே எல்லாருமே தட்டு வைக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து அம்மா எடுத்து கொடுத்துருக்க ட்ரெஸ் தான் வந்து பாப்பா வேர் பண்ணணும். அதனால வந்து பியூர் பட்டா எடுத்து பாப்பாக்கு பாவாடை தாவணி மாதிரி எடுத்திருந்தோம். அதுக்கு மேட்சிங்கா வந்து பேங்கிள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஏரியால வந்து ரொம்ப ஃபேமஸான ராஜா ஃபேன்சி ஸ்டோர்ல தான் எடுத்திருந்தோம். இந்த கடையில என்ன ஒரு ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா நமக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவாங்க. பேங்கிள்ஸை வந்து ரேட்டுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். அப்படியே ஸ்நாக் ஷாப் வந்துட்டு டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானுமே கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. மாமா வந்து அப்பதான் வந்திருந்தாங்க கடையில இருந்து. எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் மாமா கிட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க. அம்மாவுமே தட்டு வைக்கிறதுக்கு பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்துட்டாங்க. நான் மட்டும் தான் எடுக்கணும். சரி நாளைக்கு போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் நைட்டு டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிஃபனுக்கு வந்து இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் தான் அரைச்சிருந்தோம். எல்லாருமே நைட்டு சாப்பிட்டுட்டு அக்கா வீட்டுக்கு வந்துட்டாலே நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆயிடும். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி மாமா எல்லாருக்கும் ஜீரக தண்ணி போட்டு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே குடிச்சிட்டு படுத்தாச்சு. நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இனி வரும் ஃபங்க்ஷன் சீரீஸ்க்குலாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.